கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற தலைவர் 174 படம் வந்து ஒரு பக்கம் ரெடியாக போகுது. அந்த படத்த நெல்சன் அவர்கள் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஆதி காலத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சார், ரஜினி சாரும் ஒண்ணா நடிச்சிருக்கலாம். பட் அடுத்து இந்த படத்து மேல எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டி வந்து கிளம்புது. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒண்ணா நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ப்ரொமோ ஷூட் கூட பார்த்தீங்கன்னா, செம்மையா பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சுச்சு அந்த ப்ரொமோ ஷூட்டுக்கு. ஸோ அந்த ப்ரொமோ ஷூட்டே போதும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு கிளம்புது அப்படின்ற அடுத்து சொல்லுவோம். தென் இப்போ வந்து ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியால போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் 174 படத்துக்கு சிபி சக்கரவர்த்தியோட டைரக்ஷன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சிபி சக்கரவர்த்தியை தாண்டி இந்த படத்துக்கு வேற ஏதாவது டேரக்டர் வருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் சிபி சக்கரவர்த்தியால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் கேன்சல் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்ல. கன்டினியூட்டி மிஸ் ஆகுது ஸ்க்ரீன் பிளேல அப்படின்ற மாதிரி சொல்லி கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு நம்ம சிபி சக்கரவர்த்திகள்கிட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, சிபி சக்கரவர்த்திகள் பக்காவா ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்டை வந்து மறுபடியும் போய் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. இன்னும் சில விஷயங்களை வந்து கரெக்ஷன் சொல்லியிருக்காரு. ஸோ இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு சான்ஸு சூப்பர் ஸ்டாரை பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்குது நம்மளுக்கு டான் படத்துக்கு அப்புறமா. அதனால் விடக்கூடாது இந்த வாய்ப்பு அப்படின்ற மாதிரி அவரும் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா இன்னும் மெருகேற்றிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தகவல் கிடச்சிட்டு இருக்கு. இருந்தும் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார். அவரு கூட பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்திருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி தான் அப்படின்னு லாக் பண்ணி வச்சிருந்த டைமில் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பி விட்டுருக்காரு ஸ்க்ரீன் பிளேல. அந்த ஒரு காரணத்தினால மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டேரக்டர் தேடி போயிருக்காரு சூப்பர் ஸ்டார். இதனால பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு லைட்டாக நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் கமல்ஹாசன் சாருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த படத்தை வந்து டேக் ஆஃப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் முடிவு பண்ணியிருக்காரு நம்ம கமல்ஹாசன் சார். இது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சேடான மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா பொங்கலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த படம். இப்போதைக்கு பொங்கலுக்கு வருமா இல்லையா, இதை முடிச்சுட்டு எப்போ தான் வந்து 174 படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்வியும் கிளம்பி இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் முடியும். ஏன்னா இப்போ சிபி சக்கரவர்த்தியா மாரி செல்வராஜா அப்படின்ற ரெண்டு கேள்விகளுக்கான பதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து நம்ம கமல்ஹாசன் சார் என்ன முடிவு எடுக்கிறாரு, என்ன விஷயங்கள் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங் அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.